காமராஜர் ஏன் பள்ளிக்கூடங்களை திறந்தார் தெரியுமா? காமராஜரின் வாழ்க்கை வரலாறு. பெருந்தலைவர் என தமிழ்நாடு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் காமராஜர். இவர் ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றிய பணிகள் அதிகம். இவர் முதல்வராக இருந்த போது ஏழை மக்களுக்கு அது பொற்காலமாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர் தாழ்த்தப்பட்ட மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு தனது உதவிகளை அவரது திட்டத்தின் மூலம் நிறைவேற்றினார். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகளை செய்தவர் காமராஜர் அவர்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என அதிகமாக பாடுபட்டவர். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் அவருடைய பெருமைகளையும் அவர் வாழ்க்கை வரலாறையும் அதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு பிறந்தார். இவரின் பெற்றோர் பெயர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மையார் ஆவார்கள். சிவகாமி அம்மையார் இவரை ராஜா என்று அழைப்பார். பின்னர் இந்த பெயர் மருவி காமராஜர் என்றாயிற்று. இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்த காமராஜரால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் வந்தது. அரசியலில் இருந்த ஆர்வத்தாலும் நாட்டுப்பற்றாலும் 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது காமராஜர் அவர்களை கல்கத்தாவில் உள்ள போலீசார் கைது செய்தனர். ஒரு வருடம் அலிப்பூர் சிறையில் தண்டனைக்கு உள்ளானார் காமராஜர். 1940ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு, 1942ஆம் ஆண்டு நடந்த ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட போது மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தவாறே விருதுநகர் நகரத்தின் நகராட்சி தலைவர் போட்டியில் நின்று வெற்றியும் பெற்றார். இந்த முறை 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். மொத்தமாக அவரது வாழ்நாளில் 9 ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி என்பவர் ஆவார். அவரது சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் கேட்டு வளர்ந்தார் காமராஜர். காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக சத்தியமூர்த்தி நியமித்தார். ராஜாஜி அவர்கள் அரசியலில் இருந்த சிக்கல்கள் காரணமாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். அப்போது சட்டசபையில் சுப்பிரமணியன் என்பவரை எதிர்த்து காமராஜர் தேர்தலில் போட்டியிட்டார். வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக 1953ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் காமராஜர். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்றும் மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வி சீருடை திட்டம் போன்றவற்றையும் அறிமுகப்படுத்தினார். மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனால் தான் இவரை எல்லோரும் அன்பாக கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என அழைக்கிறார்கள். தான் படிக்காவிட்டாலும் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்றுதான் அவர் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணு மின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலைகளையும் உருவாக்கினார். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியில் இருந்த பெருமைக்குரியவர். இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களிடம் உள்ளது என்பதை உணர்ந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் பொறுப்பையும் ஏற்றார் காமராஜர். 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதராடையை மட்டுமே உடுத்திக் கொண்டு இருந்தார். எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையையும் வாழ்ந்த தியாக செம்மல் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தார். இவருடைய உடல் இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழ் இந்த உலகை விட்டு மறையாது.